ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரேஷன் கடைக்கு சேல்ஸ்மேன் பேக்கர் ஜாப் அப்ளை பண்ணியிருப்போம். அதுக்கான ஹால் டிக்கெட் எப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்போ என்னன்னா அபிஷியலா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான வெப்சைட் போர்ட்டல் இருக்கு. அதாவது ஒவ்வொரு போர்ட்டல் இருக்கு. நீங்க அதில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்டர்வியூ ஹால் டிக்கெட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட யூசர் ஐடியை போட்டுக்கோங்க. உங்களுக்கு யூசர் ஐடி தெரியல அப்படின்னா நீங்க ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுல இருக்கும். இல்லைன்னா உங்களை ரிஜிஸ்டர் இமெயிலுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமா நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட். உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சுன்னா நீங்க அதில் போடுங்க. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அதுவும் தெரியல இன்னும் சிம்பிளா பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க டேட் ஆஃப் பர்த். உங்க டேட் ஆஃப் பர்த் யூசர் ஐடி போட்டு நீங்க லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய யூசர் ஐடி டேட் ஆஃப் பர்த் போட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இன்ட்ரி ஹால் டிக்கெட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்துட்டு உங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிடும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பார்த்தோன்னா உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம், மெயினா பார்த்தீங்கன்னா உங்களோட போட்டோ வந்து கரெக்டாக செக் பண்ணிங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு செல்ஃபா சில பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க. இல்ல ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு நீங்க வந்துட்டு கம்ப்யூட்டர் சென்டர்ல அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்ப நிறைய விதமான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். ரொம்ப ரேரா தான் நடக்கும். தான் சொல்றேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபுல்லா செக் பண்ணீங்க. ஏன்னா இது மாதிரி கேசஸ் எல்லாம் நடந்திருக்கு ஆல்ரெடி. அதனால ஒரு கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் கரெக்டானு பாத்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா இன்டர்வியூ சென்டர். நீங்க வந்துட்டு எங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி சொல்லிட்டு அந்த லொகேஷன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க கரெக்டா செக் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்வியூ போர்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்துட்டு 1ஆம் நம்பர்ல வரீங்களா 2ஆம் நம்பர்ல செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் என்ட்ரி. உங்களுக்கு வந்து என்னைக்கு டேட் உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து டைம் ஆஃப் என்ட்ரி. உங்களுக்கு வந்து காலையில கூப்பிட்டுருக்காங்களா இல்ல ஆஃப்டர்நூன் கூப்பிட்டுருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிருப்போம். அப்ளை பண்ணதுக்கான சர்டிபிகேட் ஒரிஜினல் நம்ம என்னென்ன சர்டிபிகேட்லாம் வச்சோங்களோ அதோட ஒரிஜினல் சர்டிபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதோட போட்டோ காப்பீஸ் நம்ம என்னென்ன ஒரிஜினல் கொண்டு வரும்போது அதோட போட்டோ காப்பீஸ் 2 செட்டு போட்டோ காப்பீஸ் வேணும். அதுல உங்க செல்ஃப் அட்டஸ்டேட் இருக்கணும். அதாவது நீங்க வந்து கையொப்பமிட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா கட்டாயமா இந்த சர்டிபிகேட்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுல பார்த்தோன்னா உங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th இல்ல 12th மார்க் ஷீட் கேட்குறாங்க. இது டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷனுக்காக. அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் முன்னாள் ராணுவத்தினர் இருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸர்விஸ்மென்ட் சர்டிபிகேட் வேணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மாற்றுத்திறனாளியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சர்டிபிகேட். அதுக்கப்புறம் நீங்க அதுல வந்துட்டு இத்தனை பர்சன்டேஜ் டிசபிலிட்டி சொல்லி கொடுத்துருப்பீங்க. அதுக்கான சர்டிபிகேட் நீங்க அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் விடவா இருந்தாங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட். அடுத்து பார்த்தோன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ஓசி கேட்டிருக்காங்க. என்ஓசிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்ப யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா என்ஓசி வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ் வழியில படிச்சிருக்கான சர்டிபிகேட் வச்சிருப்போம் முன்னுரிமைக்காக. அந்த சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலப்பு திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் எல்லாம் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தோம்னா இங்க எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி நீங்க அப்ளை பண்ணதுக்கும் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு தெளிவா ஒரு பார்த்துக்கிட்டு நீங்க இன்டர்வியூ போங்க. இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.